வணக்கம். நாம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்மக்கலை பார்த்துட்டு வரோம். 108 வர்மம். அதுல இன்று 105வது வர்மத்துக்கு வந்துட்டோம். இந்த வர்மம் கொஞ்சம் சிறந்த வர்மங்க அது. அதிக நோய்களை குணப்படுத்தும் வர்மங்களில் இது ஒன்று. இந்த வர்மம் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமானது. ஏன்னா 16 நோய்களை குணப்படுத்தும் வர்மம் இது. இந்த பதிவை மீண்டும் மீண்டும் பார்த்து நாம நினைவில் வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், எந்த நேரத்திலும் அவசர காலத்தில் இது நமக்கு துணை புரியும். நம் நலம் நம் கையில். இந்த புள்ளி எப்படி இயக்கணும் சொல்லட்டுங்களா? கைப்பகுதியில் தான் இருக்கு. இப்போ 2 விரல் இருக்கா? பெருவிரல், சுட்டு விரல். 2த்துக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய மேடான பகுதி. இதுதாங்களா மேடான பகுதி. இதாங்க அந்த பகுதி தாங்க. இந்த புள்ளியில பெருவிரலை வச்சுட்டு அப்படியே அழுத்த விடுவார். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 30 நொடிகள் மட்டும்தான் அழுத்தணும். 16 நோய்கள் குணப்படுத்துது. ஆனா 30 நொடிகள் தான் அழுத்தணும். முடிஞ்சதா? அதுக்கு அடுத்து இதுக்கு நேர் பின்னாடி நடுவரில் வைக்கணும். இங்க இதை பாருங்க, வச்சிருக்கேன் பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த நடுவரில் வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு 30 நொடிகள் மெதுமா அழுத்தணும். வேகமா அழுத்தக்கூடாது. இதை மெதுவா அழுத்தணும், இதமா அழுத்தணும். அதுக்கடுத்து லேசா தடவி விடணும். 2 கையில உண்டுங்க. இந்த வர்மத்தை தூண்டினது 1 நிமிஷம் தான். 30 நொடிகள் 30 நொடிகள். அது நன்மைகள் தெரியுங்களா? முகவாதத்துக்கு சிறந்த புள்ளி. முகவீக்கத்தை சரி பண்ணும். விரைச்சிருக்கிற விரல் சமநிலைக்கு வரும். மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு வலி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வலியை குறைக்கும் வர்ம புள்ளி இந்த புள்ளி. மலக்கட்டு கான்ஸ்டிபேஷனுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். வயிற்றுப்போக்குக்கு இந்த புள்ளி. கான்ஸ்டிபேஷனுக்கும் பண்ணணும், வயிற்றுப்போக்குக்கும் சரி பண்ணும் இந்த புள்ளி. சமநிலைப்படுத்தக்கூடிய வர்ம புள்ளி இது. கை வலிக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். கை உளைச்சலுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அது மட்டும் கிடையாதுங்க. கண் வலி, கண்கள் வலி இருக்குல்ல, அதுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தி கண் வலியை குறைச்சிக்கலாம். நாசியில ரத்தம் வருதுன்னு சொல்லிக்கலாம், மூக்கள் ரத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த உஷ்ணத்தால் வரக்கூடிய ரத்தத்தை உடனே நிறுத்தக்கூடிய தன்மை இந்த புள்ளிக்கு உண்டு. அதே மாதிரி நாசில தண்ணி கொட்டும் தானே, அதுவும் இந்த புள்ளியில் சரி பண்ணலாம். வலிப்புக்கு சிறந்த புள்ளி, மயக்கத்துக்கு சிறந்த புள்ளி, நெஞ்சு வலிக்கு சிறந்த புள்ளி. திடீர்னு அதிர்ச்சி இருக்கும், அதுக்கும் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். ஜுரம், காய்ச்சல், காய்ச்சலுக்கு இந்த புள்ளியை நாம மெதுவாக அழுத்தி விட்டாலே போதும், நல்லா வேர்க்கும். அப்படியே அழுத்தி விடணும். 16 நோய்களை குணப்படுத்தும் இந்த மகத்தான வர்மத்தை மீண்டும் மீண்டும் இந்த பதிவை நினைவுபடுத்தி வைத்துக் கொள்வோம். அவசர காலத்துக்கு இந்த புள்ளி உதவும். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.